Various component we have in substation. First of all, you will see of the substation layout. For that, we have seen the various components in this substation. For primary transmission line, ground wires, overhead line, transformer for voltage of primary side, as a voltage transformer and disconnector switch or isolator, a circuit breaker, and current transformer, lighting arrestor, power transformer, control room, and security fence, and secondary transmission line. These are the main component in substation. So first of all, we are going to discuss that bus bar. Bus bar can be train flexible or rigid type. Actually, the bus bar is train. Train means it is a parallel line. Parallel line. Flexible line. Flexible means it's a flexible or rigid type. Overhead connector can be strain or flexible type. That means flexible இல்லைன்னா strain இருந்துச்சுன்னா அது வந்து for 22 kV and above bundle conductors are used. இதில் up to 220 kV வரைக்கும் we can use flexible and strain type of bus bars. நார்மலி பண்டில் கண்டக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏசிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. அப்படின்னா ஏஏசி. ஏசிஎஸ்ஆர்னா அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ். ஏஎஸ்னா அலுமினியம் அலாய் கண்டக்டர். ஓகே. And in rigid type வந்து அலுமினியம் பைப் ஆர் யூஸ். அலுமினியம் பைப் வந்து rigid type யூஸ் பண்ணுவாங்க. So that is your most of the application for 220 and above kVs we can use aluminum pipe for bus bar. Okay, this is our bus bar arrangement. So here we have a rigid aluminum pipe. Aluminum pipe will be carry the power. Bus bar we can take on the line, output line or incoming line will be taken from the bus bar only. And power transformer. Power transformer is one of the main component in substation. என்னன்னா the vital and costliest equipment, three phase or single phase based on transportation limitation. அதாவது வைட்டல் காஸ்ட்லியஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான். அது த்ரீ ஃபேஸ் இல்லைனா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் லிமிடேஷனை பேஸ் பண்ணி த்ரீ ஃபேஸ் சப்ஸ்டேஷன் ஆர் சிங்கிள் ஃபேஸ் சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டூ வைண்டிங் ஆர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் ரேட்டிங். ஸோ டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சம் ஆஃப் த அப்ளிகேஷன் வி கேன் யூஸ். ஓகே, இதுல மெயினா வந்து ஆன்லோட் டைப் அண்ட் ஆஃப்லோட் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் டேப் சேஞ்சிங், ஆன்லோட் டேப் சேஞ்சிங், ஆஃப்லோட் டேப் சேஞ்சிங் இதான் மெயினா வந்து யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர். ஆன்லோட் டேப் சேஞ்சிங்னா லோட் ஆன்ல இருக்கிறப்பயே இந்த வோல்டேஜ் வந்து செகண்டரி வோல்டேஜ் வந்து டேப் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா ஒரு ஹை லெவல்ல இருந்து லோ லெவல் சேஞ்ச் பண்றது, இல்லை லோல இருந்து ஹை லெவலுக்கு சேஞ்ச் பண்றது. we can ஆன்லோட் டேப் சேஞ்சிங். ஆஃப்லோட் டேப் சேஞ்சிங்னா லோட் வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப் சேஞ்ச் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆஃப்லோட் டேப் சேஞ்சிங். திஸ் இஸ் யுவர் complete substation. Here we can use NGR. NGR means neutral ground reactor. Neutral ground reactor வச்சிருப்பாங்க. இது வந்து என்னன்னா ரியாக்டிவ் பவர் வந்து இன்ஜெக்ட் பண்றது பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து ஃபர்தர் நியூட்ரல் கிரவுண்ட் ரியாக்டர் வச்சிருப்பாங்க. ரியாக்டிவ் பவர் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் தட் கிரியேட் some problem in the transmission line so that losses will be increased. Reactive power அதிகமாக இருந்தால் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கோசம் நியூட்ரல் கிரவுண்டிங் ரியாக்டர் வச்சிருப்பாங்க. இது வந்து கிரவுண்ட் வந்து நியூட்ரல் பவர் வந்து நியூட்ரல் செல் பண்றதுக்கு we can have neutral grounding reactor. அப்புறம் ஷண்ட் ரியாக்டர் இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரியாக்டர். நியூட்ரல் கிரவுண்ட் ரியாக்டரோட நியூட்ரல் வச்சிருப்பாங்க. ஷண்ட் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் காம்பன்சேஷன் லைன் ஆர் பஸ் கனெக்டர். பஸ்ல இல்லைன்னா லைன்ல வந்து ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஆஃப் டைனமிக் ஓவர் வோல்டேஜ், அதாவது ஷண்ட் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஓவர் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we can use shunt reactor. Neutral grounding reactors for single phase auto reclosing.
நியூட்ரல் கிரவுண்ட் ரியாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ ரீக்ளோசிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. த்ரீ ஃபேஸ் ஆர் சிங்கிள் ஃபேஸ் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் லிமிடேஷன். நியூட்ரல் கிரவுண்ட் ரியாக்டர் வந்து த்ரீ ஃபேஸ்ல யூஸ் பண்றதா சிங்கிள் ஃபேஸ்ல யூஸ் பண்றதா பேஸ்ட் ஆன் த டிரான்ஸ்போர்டேஷன் லிமிடேஷனை பொறுத்து ஷண்ட் ரியாக்டர் வந்து டிஃபரெண்ட் ஆகும். Circuit breaker வந்து one of the main component in the substation. On-load mechanical switch used for making, carrying and breaking current under normal condition. அதாவது சர்க்கியூட் பிரேக்கர் இஸ் மெக்கானிக்கல் சுவிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன்ல வந்து மேக்கிங்னா கனெக்டிங் பண்ணும், கேரிங்னா கேரி பண்றது கரண்ட், அண்ட் பிரேக்கிங்னா பிரேக் பண்றதுக்கு. இது வந்து நார்மல் கண்டிஷன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சர்க்கியூட் பிரேக்கர் நார்மல் கண்டிஷன்ல வந்து மேக்கிங், கேரிங் அண்ட் பிரேக்கிங் பண்ணுவாங்க. ஃபால் அப்நார்மல் கண்டிஷன்ல வந்து பிரேக்கிங் பண்றதுக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்நார்மல் கண்டிஷன் மெயினாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஏர் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர், various types of circuit breaker, air brake circuit breaker, oil circuit breaker, minimum oil circuit breaker, air blast circuit breaker, SF6 circuit breaker, vacuum circuit breaker. Based on the voltage and the power rating, we can use the circuit breaker for various applications. Okay. So operating mechanism is hydraulic, pneumatic, or spring that will be used. Dying time is millisecond or range. அது ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் வந்து ஹைட்ராலிக் ஒரு நியூமேட்டிக் ஸ்ப்ரிங் டு ஸ்ப்ரிங் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கிங் டைம் வந்து மில்லி செகண்ட்ல இருக்கும். சர்க்கியூட் பிரேக்கர் வந்து வெரி ஃபாஸ்டா வந்து ஸ்பால்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா வெரி மில்லி செகண்ட்ல வந்து ஆப்ரேட்டிங் ஸ்பீட் இருக்கும், பிரேக்கிங் டைம். And these are all the examples of circuit breaker. Various circuit breaker we have. So these are breaker circuit breaker, breaker one and breaker two. So this is a live connector. Intrinsic resistor, guarding capacitor this, and pre-intrinsic resistor, break one, break two. And next one, the isolator. Isolator provides a visible area air gap isolation of equipment and feeder selection for safe examination. Maintain and repair. It is capable of carrying normal current and short circuit current for specific type. அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வோல்டேஜ் ரேஞ்சுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். இப்போ 220 கேவின்னா அது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் 48 கிலோ ஆம்ஸ் வரைக்கும் ஷார்ட் சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணலாம். ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னா ஒரு செகண்ட்ல 40 கிலோ ஆம்ஸ் ஃப்ளோ ஆனாலும் எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சப்ஸ்டேஷன். அது வந்து 40 கிலோ ஆம்ஸ் வந்து ஃப்ளோ ஆனாலும் எக்யூப்மெண்ட் ஃபாலோ ஆகும். இந்த சர்க்கியூட் பிரேக்கர் வந்து தான் 4 டைப்ஸ்ல வந்து இருக்கு. ஹைட்ராலிக் ஹரிசாண்டல் சர்க்கியூட் பிரேக்கர், டபுள் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர், பென்டாகிராஃப் சர்க்கியூட் பிரேக்கர், ஐசோலேட்டர், ஆல் ஆர் ஐசோலேட்டர்ஸ். horizontal circuit breaker, horizontal breaker, double breaker, pentagraph breaker, vertical single breaker. So horizontal break ஆகும், horizontal break ஆகுது. டபுள் பிரேக்னா ரெண்டு பிரேக் ஆகும். பென்டாகிராஃப்னா இப்படி பென்டாகிராஃப் வரும். ஓகே, வெர்ச்சுவல் சிங்கிள் பிரேக்கர்னா வெர்டிகல் சிங்கிள் பிரேக்கர்னா அது வெர்டிகலா சிங்கிள் பிரேக் ஆகும். The earth switch of regulator mechanical switches device is providing safety earthing during maintenance. It is capable of withstanding short circuit current at a specified time. So actually the earthing switch வந்து ஐசோலேட்டர் வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லைவ் வாட்டும் அன்லைவ் வாட்டையும் கிரவுண்ட் பண்றதுக்கு we can use unlive வாட்டை வந்து we can ground it. Okay, further we can use isolator. And instrument and transformer, we have two types of instrument transformer: current transformer, next is potential transformer. Current transformer, normally these are a device used to get the replica of the primary current, which shall be suitable for measuring instrument and protective relays. So actually on the protection measuring current transformer, current measuring protection current on the we can use current transformer. You know, more number of cores, 3 core, 5 core, 7 core, 9 core. Based on application, we can select the core. Dead tag and live tag. Dead tag na
டேங்க்ல அதாவது அந்த கீழே வந்து ஒரு ஸ்பார்க் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு டெட் டேங்க் லைட் டேங்க் வச்சிருப்பாங்க. ஸோ டிஸ்கஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். ஸோ டெட் டேங்க்னா இப்போ வந்து லைவ் லைவ் வரும். டெட்ல டெக்ல இருக்கும் டேங்க். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் டேங்க் லைட் டேங்க். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் சிவிடி சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் device used to get the replica of primary voltage which shall be suitable for measuring instrument and protective relays. இந்த நம்ம இதை வந்து வோல்டேஜ் வந்து மெஷர் பண்றதுக்கும் ப்ரொடெக்டிவ் ரிலேக்கு வந்து வோல்டேஜ் கொடுக்கறதுக்கும் we can use potential transfer or CVD. இதுல வந்து கோர்ஸ் வந்து 3 கோர் 5 கோர் 7 கோர் 9 கோர் நிறைய டைப் ஆஃப் கோர் இருக்கு. பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் we can select the course. A CVD used generally about 220 kV for economic reason. Also, obeyed needs of separate coupling capacitors of PLCC. PLCC na power line carrier communication. அதுக்கு வந்து CVD யூஸ் பண்ணாங்க. A surge arrestor. This is on next class. Thank you.